ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வித்தியாசமாக செய்ய போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி செய்வோம், இது வந்து வித்தியாசமாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இதை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், அடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரே மாதிரி நம்ம செய்வோம் இல்லையா, இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம். பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு இதில் வந்து 1 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கொழுக்கட்டையில் வந்து நம்ம வந்து சும்மா தான் செய்வோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் இனிப்புக்கு. இந்த கொழுக்கட்டை அப்போ தான் வந்து இனிப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் சப்புன்னு தான் செய்வோம், வெறுமனேன்னு செய்வோம். இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு அதை நல்லா கலந்து விட்டு நல்லா மாவு பதத்துக்கு வந்தோடனே இந்த எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம உருட்டிட்டு இதில் என்ன வைக்க போகிறோன்னா, தேங்காய் சில்லை பல்லாக நறுக்கி அதுக்குள்ளே ஒன்று வச்சு மூடி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து உருட்டி வச்சுருங்க. உருட்டி வச்சிட்டிங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். நம்ம கடிக்கும்போது தேங்காயும் சேர்ந்து கடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப்பு மாவுக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கிறணும். 3 கப்பு அதே கப்பில் எடுங்க. வெல்லம் தண்ணி எல்லாமே 3 கப் தண்ணி. அதில் வந்து 1 கப் வெல்லம், துருவின வெல்லம் 1 கப்பு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதில் வந்து வெல்லத்தை போட்டு கரைச்சிட்டு, இந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம்ல, அந்த கடலைப்பருப்பு கொஞ்சோன்னு ஒரு பிடி ஊற வச்சுக்கோங்க. அதை வந்து வெள்ளை தண்ணியில் போட்டு நல்லா வேக விடுங்க. ஏலக்காயும் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் நெய் போட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுட்டு இதையும் நம்ம வந்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நல்லா வெந்துட்ருக்கும் கடலைப்பருப்பு. அதில் வந்து நறுக்குன துண்டு மிச்சம் வச்சுருப்போம்ல தேங்காய், அந்த துருவல் போட்டுக்கோங்க. துருவி கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளையும் அதோட போட்டு நல்லா வேக விடலாம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, நல்லா வேகட்டும். நீங்கள் அந்த கடலைப்பருப்பை நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். அப்போ வந்து கொஞ்சோண்டு மாவை வந்து கலந்து, தண்ணியில் கலந்து, அரிசி மாவை கலந்து அந்த திக்னஸ்க்காக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டு. இப்போ வந்து நம்ம வந்து நெய்யில் ஒரு திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திக்காயிரும். பாயசம் வந்து திக்காயிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நல்லா எல்லாம் வெந்து விட்ட பிறகு 1 டம்ளர் பாலை காய்ச்சி ஊற்றிக்கோங்க. அப்படியே உடனே வந்து நல்லா கலந்து விட்றணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்ருங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, டேஸ்டானது. எப்போ ஒரே மாதிரி செய்வோம். இப்போ வந்து நல்லா தேங்காய் போட்டிருக்கோம், உள்ளே தேங்காய் வச்சுருக்கோம், இப்போ கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வித்தியாசமான பால் கொழுக்கட்டை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும்.